சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாளில்லையே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜவஹர் சேனல் வியூவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வணக்கம். என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பெற்றவங்கனாவே ஒரு சந்தோஷம் வரும். இருக்க கஷ்டம் துன்பம் எல்லாமே நமக்கு தெரியாமல் வளர்த்துனவங்க நிறைய பேர் இருக்காங்க, இப்பயும் வளர்த்திட்டு இருக்காங்க. அவங்கள இப்படி விடுறது என்ன சொல்கிறதுன்னு தெரில. எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் அவங்களுடைய கஷ்டத்தை நம்ம கூட பகிர்றதுக்காக ஒரு அம்மா இருக்காங்க. அவங்கள்ட்ட தான் நம்ம பற்றி பேச போகிறோம். அம்மா, உங்கள் பேர் என்னம்மா? பெரியம்மாங்க. பெரியம்மா. உங்கள் சொந்த ஊர் எது? சங்கர் தேட்டர் முன்னாடி இருக்குதுங்க. இங்கே இருக்க சங்கர் தேட்டருக்கு முன்னாடியா? சரி, உங்களுக்கு எத்தனை பசங்க? பசங்க 2 பொண்ணு 3 கண்ணு. யாரும் கஞ்சி ஊற்ற மாட்டாங்க. ஏம்மா, ஏன் உங்களுக்கு கஞ்சி ஊற்றுறதில்ல? உங்கள் கணவர் இருக்காரா? இல்லைங்க, இறந்துட்டாரா? எப்போ இறந்தாரு? அது எல்லாரும் 10-15 வருஷம் இருக்குங்கண்ணே. இல்லை, அரியில் அடிபட்டு செத்து போயிட்டாங்க. லாரியில் அடிபட்டு செத்து போயிட்டாங்களா? உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா? இருக்கு சாமி, சொந்த வீடு இருக்குது. ஏன் அப்புறம் உங்களுக்கு இந்த கஷ்டமான நிலைமை? எனக்கு கஞ்சி ஊற்றுறதுக்கு ஆள் இல்லை கண்ணு. பொண்ணுங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? இல்லை, 3 பொண்ணு 2 பசங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பையனுக்கு 2 மெத்த உடுக்குது. மெத்த வீடு இருக்கு. 2 பசங்களுக்கு ஒருத்தன் பெரியவனுக்கு 2 மெத்த, சின்னவனுக்கு 1 மெத்த. இன்னும் 5-6 வீடு கட்டலாங்கன்னு இருக்கு சாமி. ஏன், என்ன பிரச்சனைனால நீங்க வீட்டை விட்டு? ஊற்ற மாட்டாங்க சாமி, 10 ரூபா கொடுக்க மாட்டாங்க. ஏதோ வாங்கி அப்படித்தா சோறு கொடுத்தாங்க. சரியா, உங்க பசங்க பேர்லாம் என்னம்மா? அன்பழகம் 1, அசோகம் 1. 2 பேர் தாங்க பசங்க. பொண்ணு பேர் ஒன்று சக்தி, ஒன்று ஜோதி, ஒன்று செந்தாமரை. இப்போ உங்களுக்கு இப்போ ஏன் அவங்க உங்களுக்கு சாப்பாடு போடுறதில்ல? ஏன் உங்களை துரத்தி விட்டாங்க? அவங்களுக்கு வீடு பிரித்து கொடுத்துட்டேன். மெத்தாமே அடியெல்லாம் பிரித்து கொடுத்துட்டேன். சரி, எனக்கு வீடு இல்லை. பாவத்துக்கு கஞ்சி கொடுக்க மாட்டாங்க அவங்க. பாவத்துக்கு அப்படி வாங்கிக்கிறது. இப்போ எத்தனை வருஷமாம்மா இப்படி எல்லார்ட்டையும் சாப்பிடு? நான் இப்போ கண்ணு ஒரு 7-8 வருஷமா பெச்சு எடுத்து தந்துங்கிறேன். எங்கே தூங்குவீங்க? போயிடுவோங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு போயிடுவீங்களா? வீட்டில் விடுறாங்களா? உங்களை சேர்த்துக்கிறாங்களா? எனக்கு வீடுக்கு சாமியை கட்டில் இருக்குது, எல்லாமே இருக்குது. யாரும் என்ன முடுக்க மாட்டாங்க. நான் போய் படுத்துக்குவேன். நீங்கள் போய் படுத்துக்குவீங்க. காலையில் எழுந்திரிச்சா வந்துடுவோங்க. ஏதோ 10-5 வாங்கிட்டீங்களா? கஞ்சி ஊற்றுறதுக்கு ஆள் இல்லை கண்ணு. இல்லைம்மா, இப்போது அவங்க பசங்க இப்போ பேர பிள்ளைங்களாம் இருக்காங்களா? பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே இருக்காங்க. எல்லாம் சிலம்பரசம் ஒருத்தன், தமிழ் அரசம் ஒருத்தன் இருக்கிறாங்க கண்ணு. மவோடுது, விக்னேஷு, வினேத்து, விவேக், மவோட்டுது 3. அந்த பேர பசங்களெல்லாம் அவங்க கூட விளையாடவோ கொஞ்சவோ விடுவாங்களா? ஏம்மா, பேர பசங்க தானே, கொஞ்சம் விட மாட்டாங்க அவங்க கூட? தூக்கி வளர்த்த மட்டும் தான் தேவையா அவங்களுக்குலாம்? அப்போ வளர்த்தனேன், இப்போ வளர்க்க முடியல கண்ணு. காலத்தில் சைனு போட்டுருந்தேன், நகை போட்டுருந்தேன், காலு சைனு போட்டுருந்தேன். கொஞ்சம் நிலம் கொடுத்தாங்க, பக்கத்து நிலம். அதெல்லாம் விற்று விட்டு அவங்களுக்கு வாங்கி வச்சுட்டேன். எனக்கு படுக்கிறதுக்கு இடம் இல்லை. இல்லைம்மா, இப்போ உங்கள் கணவர் இருந்தால் நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருப்பீங்க. எப்படி பார்த்துக்கிட்டாரு உங்கள் கணவர் உங்களை? கண்ணாவா வச்சு என்ன பொண்ணா போத்துனாங்க கண்ணு. 5 பவுன் சைனு, பதக்கம், தோடு, மாட்டில், காடு, கொப்பு எல்லாமே போடு. நிலத்தை வாங்குறதுக்கோசரம் விற்று விட்டேன். பேர பிள்ளைங்க படைக்கிட்டோம், மதம் படைக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு படுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இடம் மட்டும்தான் இப்போ, ஏன்னா அது உங்களுது. ஆமாங்க, அதனால விடுறாங்க. ஆமாம். ஏன் அவங்க உங்களுக்கு ஒரு வேளை கூட சோறு போட மாட்டேன்றாங்க? என்ன ரீசன்? மருமகளா இல்லை வேற யாராவது? ஐயோ கண்ணு, மருமக பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் சாமி. நீங்கள் தானே பார்த்து கட்டி வச்சிங்க? கட்டி வச்சா அவங்க பொண்டாட்டி பிரச்சனை, பேர பிள்ளைங்க அவங்க தான் சந்தோஷம், மற்றவங்க சந்தோஷம்.
இப்போது அவங்க உங்களை பார்த்துக்கிட்டாங்கன்னா நீங்கள் போவீங்களா? நாங்கள் பேசலாமா? பார்த்துக்கிட்டா பேசலாங்கண்ணு. அன்பழகன் அசோகன்னு கூப்பிடு. உங்கள் அம்மா இப்படி பிச்சை எடுத்தீங்கதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் இப்படி பிச்சை எடுக்கிறது தெரியுமாம்மா? தெரியாது தெரியாது தெரியாது. ஏன் தெரியாமல்? அப்போ நீங்கள் சொல்லலாம்ல, நீங்கள் சொல்லி பேசியிருக்கலாம்ல. கண்ணு நான் 2 நாள் 3 நாள் சாப்பாடு இல்லாத படுத்தே கிடந்தேன். இதில் ஒன்று சோறு கொடுக்க மாட்டாங்க, மருமக கொடுக்காது. நான் இப்படி பிச்சை எடுத்து வாங்கத்துக்குதா சோறு கொடுத்தாங்க. இல்லைம்மா, இப்போது பசங்க பார்ப்பாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ நீங்கள் அவங்ககிட்ட உங்களுடைய கஷ்டங்களை சொல்லலாம்ல. கைட்டத்து சொன்னால் பொண்டாட்டி பேசித்தாங்க கேட்பாங்க. கஷ்டத்தை சொன்னால் பொண்டாட்டி பேச்ச தான் கேட்பாங்கன்றாங்க. இப்போது அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்களா? அல்ல. ஆஹா. என்னென்ன வேலைக்குமா போகிறாங்க அவங்க? அவங்களா ஒருத்தன் கொத்து வேலைக்கு போகிறான், ஒருத்தன் மணல் வண்டிக்கு மணல் இருக்குது போவான். 2 பசங்க. சரி, உங்கள் மாப்பிள்ளைங்க பொண்ணுங்களை கட்டிக்கிட்டவங்க அவங்க எல்லாம் கொத்து வேலைக்கு போவான். கொத்து வேலைக்கு அவங்க கூட யாருமே உங்களை பார்த்துக்கிறது இல்லை. உங்கள் பொண்ணுங்க உங்களை வந்து ஒரு வேளை சோறு போடலையா? ஒரு பிள்ளைய பனைமரத்துப்பட்டியில் கொடுத்துருக்குற, ஒரு பிள்ளைய உள்ளூர்லேயே கொடுத்துருக்குற, ஒரு பிள்ளைய அங்கே ஆட்டாம்பட்டியில் கொடுத்துருக்குற. சரிம்மா, உங்கள் கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? இருக்கிறாங்க சாமி. அவங்க யாரும் உங்களை பார்த்துக்கலையா? நாங்கள் எதுக்கு போகிறோம்? எங்கள் அப்பா இருக்குது, எங்கள் தம்பி இருக்குது, எங்கள் தங்கச்சியும் இருக்குது. மன்னாரப்படையுங்க எங்கள் ஊர். அவங்க யாரும் உங்களை பார்த்துக்கிறது இல்லையா? போக மாட்டேன். நீங்கள் போக மாட்டீங்க. கட்டிட்டு வந்துட்டேன், புருஷன் இல்லைனாலும் தான் என் கையில் நான் சாப்பிட்டுக்கணும்னு இருக்கீங்களா? இதை பார்த்துட்டு அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வந்தாங்கன்னா நீங்கள் என்ன? நான் போக மாட்டேங்க. பார்த்துட்டு வந்து அவங்க கூப்பிட்டாங்கனாலும் போக மாட்டீங்களா? சரி, இப்போ உங்கள் பசங்க யாராவது உங்களை கூப்பிட்டுக்கிட்டா போவீங்களா? பசங்க கூப்பிட்டா போயிருங்க. பசங்க கூப்பிட்டா போவாங்கன்னு சொல்கிறாங்க. தயவு செய்து அண்ணா அன்பழகன் அண்ணா, அப்புறம் இன்னொருத்தர் யார்? அசோகன். அசோக அண்ணா, நீங்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்கள் அம்மாவை வந்து கூப்பிட்டுக்கங்கன்னு தான் நான் சொல்கிறேன். வீட்டுக்கிட்ட தான் இருக்காங்களா, ஒரு வேளை சோறு போடலாம். நம்ம பெத்த தாய்க்கு நம்ம வந்து ஒன்று சொத்து நம்ம கொடுக்க போகிறதில்ல, எல்லாத்தையும் அவங்க நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துகிறேன். சொல்லி காட்டுறதுன்னு நினச்சிக்காதீங்க, நான் ஞாபகப்படுத்துகிறேன். தயவு செய்து அவங்களுக்கு 3 வேளை சோறு போட்டால் போதுமே. அவங்க சோறு இருந்தால் போதுங்க. 2 வேளை சோறு இருந்தால் போதுன்றாங்க. காலையில் சாயங்காலம் மத்தியானத்துக்கெல்லாம் சாப்பிட மாட்டேன். மத்தியானத்துக்கு கூட சாப்பிட மாட்டேன்றாங்க. இன்னொரு என்ன ஒரு கவலைக்கிடமான விஷயம் சொல்கிறாங்கன்னா, தான் பேர பசங்களை கூட அவங்களால பார்த்துக்க முடியல, கொஞ்சம் விட மாட்டேன்றாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பேர பிள்ளைங்க எல்லாங்க கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பசங்க 2 பசங்க இருக்குது. பெரிய பேர பசங்களுக்கு 2 பசங்க. ஓ, நீங்கள் கொள்ளு பேரனே பார்த்துட்டீங்க இல்லையா? பேர 4 தலைக்கட்டு பார்த்துட்டு 3 தலைக்கட்டு 3 தலைக்கட்டு பார்த்த அம்மா பார்த்தீங்களா? அவ்வளோ நிலை. உங்களுக்கு என்ன வயசாகுதுமா? தெரியல கண்ணு, இப்போ தெரியல. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? தெரியல சாமி. எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்லை, தெரியலன்றாங்க. பாருங்கள், தயவு செய்து என்னால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்கிறோம் எங்கள் ஜவர்ஸ் சேனல் சார்பாக. தயவு செய்து பசங்க யாராவது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுடைய பசங்க பார்த்துட்டு இருந்தீங்களா, இல்லை இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா ஃபேஸ் பார்த்துருப்பீங்கல்ல, சொந்தக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா தயவு செய்து இந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் ஜவர் சார்பாகவும் உங்கள்கிட்ட நாங்கள் கைகூப்பி கேட்டுக்கிறோம் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் விஜே நவீன்.